தன்னுடைய கட்சி தொண்டர்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விவாதிக்கிறது பேசுறதுங்கிற நடவடிக்கைகளை ஒதுக்கி வச்சுட்டு தேனிலவுக்கு போய் கீர்த்தி சுரேஷ் திருவனந்தபுரத்துக்கு போயிருக்காரு. இதை விட கேவலம் வேறு ஒன்றும் இல்லை. இது எதுக்கு பெரிய பூதாகரமாக தோல்வியடைகிற பிரச்சனை எதுக்கு போராட்டம் நடக்கணும்? இதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறாது. போராட்டம் நடந்தோன்னு பரந்தூரில் விமான நிலையம் வராமல் போயிருமா? இது பார்த்தா அதாவது நடிக்கிறாரான்னு கூட தெரியல. விஜய் பேரை சொன்னா என்ன, தளபதி பெயரை கொண்ட தலைவர் பெயரை கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன அரசியல் தெரியுது? அவர் சினிமாவை நடிக்கணும், அது அவருக்கு ஒரு பெரிய சொத்து. நீங்கள் 1000 கூட்டத்தில் பேசுகிறத ஒரே படத்தில் நீங்கள் கருத்து சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை ஏன் இழக்கிறாரு விஜய் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏஜ் 74. இன்றைக்கும் அவர் நம்பர் 1ல் இருக்கார், ட்ரெண்டிங்கில் இருக்கார். கண்டினியூஸோட படங்களை பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2, அதுக்கப்புறம் கூலியோட டீசர், இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? கடினமான உழைப்பாளி, நல்ல பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சவர். பெப்சி போராட்டம் நடக்கும்போது கூட அவர் ஷூட்டிங் நான் தொடர்ந்து நடிப்பேன், வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டேன்னு துணிச்சலாக அறிவித்த ஆள். அதுமாதிரி அரசியலில் எல்லாரும் வாங்கன்னு சொல்லும்போது அவர் வேண்டாம், எனக்கு வயசாகிட்டுன்னு சொல்லி ஒதுங்கின ஆள். மக்களுக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. சார், அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட அரசியல் பயணம், அஜித்குமாரோட கார் ரேஸ், இப்படி 2 பேரும் வேற ஒரு பாதைகளை பயணிக்கும் போது சினிமாவில் ஒரு வெற்றிடம் ஏற்படுது அப்படின்னு நம்ம தோணுது சார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன இருக்கும் சார்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே போனால் இன்னும் 4 பேர் வர போகிறாங்க. இன்னைக்கு வெற்றிடம்னு இருக்குது. இவங்கெல்லாம் இல்லை சினிமா நடிகர்லாம் சினிமா கெட்டு போயிருமா என்ன? எம்ஜிஆர் இறந்து போயிட்டார், உடனே சினிமா எவனும் பார்க்கலையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய் போனால் இன்னொரு 4 விஜய் வருவாங்க, அஜித் போனால் இன்னொரு 4-5 அஜித் வருவாங்க. விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இருக்கும்போது கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு த்ரிஷாவோட தனி விமானத்தில் சென்று அதை பார்த்துட்டு வந்தார் சார். ஒரு அரசியல் களத்துக்கு வந்துட்ட நபர் இந்த மாதிரி செய்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அது கண்டிக்கத்தக்கது. அவர் கல்யாணத்துக்கு போனது கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா த்ரிஷாவோட தனி விமானத்தில் போயிட்டு வந்தார். அது கல்யாணத்துக்கு போய் வாழ்த்த வேண்டியது ஒரு நடிகருங்கிற மாதிரிலாம் பொறுப்பு. ஆனால் அதே சமயத்தில் இங்கே பரந்தூரில் விமான நிலையத்தில் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் அரசியலில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லவே இல்லை, இன்னும் எதையும் முன்னிலை எடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் தன்னுடைய கட்சி தொண்டர்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விவாதிக்கிறது பேசுறதுங்கிற நடவடிக்கைகளை ஒதுக்கி வச்சுட்டு தேனிலவுக்கு போய் கீர்த்தி சுரேஷ் திருவனந்தபுரத்துக்கு போயிருக்காரு. இதை விட கேவலம் வேறு ஒன்றும் இல்லை. விஜய் அவர்கள் மாநாடுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நேரடியாக பரந்தூர் சென்று மக்களை சந்திக்கிறதாகவும் நேரடியாக மக்களை முதல் முறையாக மீட் பண்ண போகிறதாகவும் இருக்குது. அதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா, இல்லை மக்கள் அவர் எப்படி எதிர்பார்ப்பாங்க, எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க சார்? அவர் நேரடியெல்லாம் மக்களை சந்திக்கலை. இப்போ வேனில் தான் உட்காந்துருப்பார், யாரும் பக்கத்துலாம் போக முடியாது. இன்னொரு விஷயம், ஒரு கட்சி புதுசாக தொடங்கிட்டாரு, புதுசாக ஒரு போராட்டம் நடத்துகிறாருன்னா அதில் வெற்றி பெறணும். கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறாது. பரந்தூரில் மத்திய அரசும் சரி, மாநில அரசும், தமிழக அரசும் சரி, பரந்தூரில் விமான நிலையம் கொண்டு வருவதே தீர்வோம், கொண்டு வரனால மக்களுக்கு நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவருக்கு போய் என்ன செய்ய போகிறாரு? போராட்டம் நடந்தோன்னா பரந்தூரில் விமான நிலையம் வராமல் போயிருமா? ஏங்க, எல்லா விஷயங்களுக்கும் அது நதிநீர் இணைப்பு திட்டமாகட்டும், இல்லாட்டி ஒரு ரோடு 4 ரோடு போடுறாங்க, 5 ரோடு போடுறாங்கன்னா அதில் சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். சில முன்னேற்றத்துக்காக, சில சமூக வளர்ச்சிக்காக சில தியாகங்களை செஞ்சாகணும். அப்படி பார்க்கும்போது அந்த இடங்களுக்கு அதிகமான காசு தான் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற புசி ஆனந்த் தமிழக வெற்றி கழகத்துக்கு பலமா பலவீனமா? ஏன்னா இப்போ தொண்டர்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஏற்பட்ட சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், புசி ஆனந்த் கைதானார், நோட்டீஸ் கொடுத்து கைதானார், அந்த விஷயமா இருக்கட்டும், புசி ஆனந்தோட நிலை என்னவா இருக்கும் சார்? விஜய் அதை எப்படி கையாள போறாரு சார்? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு பலமாக தோன்றவே இல்லை. என்ன காரணம்னா, ஒரு அனுபவப்பட்ட அரசியல்வாதியாக அவர் நடந்துக்கலாம். இப்போ நானும் 72லேருந்து அதிமுகவோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எம்ஜிஆரோடய போயிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை தலைவர்னு சொல்லுவாங்களே தவிர எம்ஜிஆர் பேரை சொல்ல மாட்டேன், ராமச்சந்திரன் பேரை சொல்ல மாட்டேன்னு யாருமே சொல்லலை. இவர் பார்த்தா அதாவது நடிக்கிறாரான்னு கூட தெரியல. விஜய் பேரை சொன்னா என்ன, விஜய் தளபதி பெயரை கொண்ட தலைவர் பெயரை கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன அரசியல் தெரியுது அவருக்கு? அரசியல் தெரியல. இன்னும் சொல்ல போனால் பலமான ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தான் கட்சி உருப்படும். இன்றைக்கி அனுபவம் வாய்ந்தவர்கள் யாரும் இல்லை. அதாவது அனுபவம்னா எப்படின்னா, இன்றைக்கி அவர் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசியல்வாதி.
அனுபவம் உள்ள அரசியல்வாதிகிட்ட அரசியல் அனுபவங்கள் எப்படி பேசணும், எப்படி எப்படி ஜனங்கிட்ட சேரணுங்கிறது எல்லாமே அவர் தெரிஞ்சிட்டு இருக்காரு. எம்ஜிஆர்லாம் கட்சி தொடங்கின உடனே பத்திரிகையாளர் சந்திப்பு தினசரி நடத்தினார். அதனால் மக்கள்கிட்ட அவருடைய பேச்சுக்கள் போய் சென்றடைஞ்சது. இவர் மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு. மக்களை சந்திக்கிறது மட்டும் இல்லை, மீடியாவை சந்திக்க பயப்படுறாரு. ஏன், எதுக்குன்னு கேட்குறேன். நான் விஜய் அரசியலுக்கு வர்றதை வரவேற்கிறேன். ஆனாலும் நான் ஒரு பத்திரிகைக்காரன், மீடியாக்காரனால விஜய் இந்த அளவுக்கு நான் விமர்சிக்கிறேன். இந்த விமர்சனத்தை அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அடுத்த போவார். சார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படம் நடிக்கும்போது தன்னுடைய கருத்துக்கள் படம் மூலமாகவும் பாடல்கள் மூலமாக எதிர்கட்சிகளுக்கு தெரிவித்தார் சார். அதே போல விஜய் அவர்கள் படத்தை நிறுத்திட்டார் நடிக்கிறது. அதை எப்படி அவர் மக்களுக்கு தெரிவிப்பாரு? அது ஒரு முட்டாள்தனமான முடிவு. என்ன காரணம்னா, இதுவரைக்கும் வந்த அரசியல் கட்சி தலைவர்கள், அது பேரறிஞர் அண்ணா ஆகட்டும், கலைஞராகட்டும், அதுக்கப்புறம் புரட்சியில் எம்ஜிஆர் ஆகட்டும், அவங்க எல்லாருமே படங்களில் நடிச்சுக்கிட்டு தான் அரசியல் நடத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா படங்களில் இருக்கிற நீங்கள் 1000 கூட்டத்தில் பேசுகிறத ஒரே படத்தில் நீங்கள் கருத்து சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை ஏன் இழக்கிறாரு விஜய் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. எவன் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தான்னு தெரியல. அரசியலுக்கு வந்தாச்சுன்னா அவர் சினிமாவும் நடிக்கணும். அது அவருக்கு ஒரு பெரிய சொத்து. அது ஒரு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படும். மறந்துட்டானா இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால் அவர் அரசியல் இருந்தாலும் தொடர்ந்து இந்த முடிவை மாற்றிக்கிட்டு தொடர்ந்து சினிமா நடிக்கணும். அப்புறம் சார், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, முரண்பட்ட கருத்துக்கள், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஏற்பட்ட பிரச்சனைகள், இதன் மூலமாக விஜய் ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்ட அரசியல் கட்சி தொடங்கலான்னு நினைச்சாரா, இல்லை மக்களுக்காக சேவை செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்காரா சார்? அதெல்லாம் போய் அவரோட என்ன அவருக்கு முரண்பட்ட கருத்து இருக்கு? அதெல்லாம் அவருக்கு நிறைய, அதாவது ஒரு 6 எப்போ தலைவான்னு படம் எடுத்தாரோ, தமிழை ஆளணும்னு பாட ஆரம்பித்தாரோ, அப்போவே அதுக்கு அரசியலில் ஆசை வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். திடீர்னு இந்த முடிவு எடுத்துருக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் அவர் இன்னும் பண்படலை. அரசியலில் இன்னும் அவருக்கு அனுபவம் இல்லை, பண்படலை. ஒரு பிரச்சனை எப்படி நோக்கணும், எப்படி முதல் போராட்டம், எப்படிப்பட்ட போராட்டம் நடத்தணும். என்ன கேட்டால் விலைவாசி ஏற்பு போராட்டம் நடத்து, மக்கள் ஆதரவு கிடைக்கும்ல. சரி, மின்சாரத்தை இப்போ 2 மாதத்தோட கட்டணம் போடுறாங்க. அது பெரிய நஷ்டம். தேர்தல் அறிக்கையிலே திமுக சொல்லியிருக்கு, இந்த மாதிரி மாத கட்டணத்துக்கு தான் நாங்கள் கரண்ட் கொடுப்போம் அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாத கட்டணத்தை கொண்டா திரும்பி மறுபடி ஓய்வூதியத்தை பழைய உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை வாங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லி போராட்டம் நடத்தினா அது மக்கள் ஈர்ப்பு. பரந்தூரில் விமான நிலையங்கிறது அங்கே ஒரு சின்ன ஒரு 7 கிலோமீட்டரில் நடக்கிற விஷயம். இது எதுக்கு பெரிய பூதாகரமாக தோல்வியடைகிற பிரச்சனையை எதுக்கு போராட்டம் நடத்தணும்? தான் என்னுடைய கேள்வி. சார், இப்போ ரீசெண்டாக நடந்த கார் ரேஸில் திரு அஜித்குமார் அவர்கள் அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கேட்டார். அந்த மாதிரி ஒரு அஜித் வாழ்க விஜய் வாழ்க சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது விஜயோட தொண்டர்கள் கண்டிப்பாக விஜய் வாழ்க அப்படின்னு ஒரு கட்சிக்காக சொல்லுவாங்க சார். இது அவர் மறைமுகமாக எதிர்க்கிறாரா, இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வராரா சார்? ஏங்க, அது பேர்த்தல் அறிவிப்பு. அதாவது உங்களை நான் வாழ்கிறேன்னு சொன்னால் என்னைய வாழ்கிறேன்னு சொல்ல அர்த்தமா? நான் வாழ்கிறதுக்கு நீ வாழணுங்கிறான். அப்படி எடுத்துங்க, பாசிட்டிவாக எடுத்துங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாழணும், முதலமைச்சர் வாழணும்னு சொல்கிறான்னா இவன் ஏதாவது அவனுக்கு லாபம் இருக்கும். லாபம் இல்லாமல் அவன் வாழ்கிறேன்னு சொல்லவே மாட்டான். இப்போ அம்மா அப்பா காலில் விடுறோம், அதுக்காக அது சொல்ல முடியல சார். திரு அஜித்குமார் அவர்கள் கார் ரேஸில் உடுத்திய உடை மற்றும் காரோட கலர் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் கொடியின் நிறமும் ஒற்று போனது. மறைமுகமாக அஜித் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்ற ஒரு இதெல்லாம் சார். அதெல்லாம் சுத்த ஹம்பக்கு போய் அவர் விஜய் கட்சியினுடைய நேரம் மட்டுமா, எத்தனையோ கட்சிகளுடைய நேரம் அதில் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அவர் இதுவரைக்கும் திமுக அரசு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. திமுக அரசை பற்றி அவர் ஆதரவாகணும்னு சொல்லலை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அது நன்றி கடனா நான் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையுடைய லோகோ நான் பயன்படுத்தியிருக்கேங்க. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுங்க. திரு அஜித்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தும் அவர் அரசியலுக்கு வரல, கார் ரேஸ் பக்கம் போயிட்டார். அதை பற்றின உங்களோட கருத்து என்ன வருது சார்? இப்போ சொல்லியிருக்காருல்ல, டிஎம்கே ஆதரிச்சிருக்காருல்ல, பின்னால் வரல. 2026
திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான சூழ்நிலையும் வரலன்னு எப்படி சொல்ல முடியும்? திரு சீமான் அவர்கள் வந்து முதல்ல விஜய் வந்து வரவேற்றாரு, தம்பின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வர்ற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஜய் வந்து எதிர்க்க ஆரம்பித்தார். இது விஜயோட கொள்கை தலைவராக வந்து பெரியார் இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து பெரியாரோட கொள்கைக்கு வந்து முற்றிலும் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பேசிட்டு இருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கும் சார்? பெரியார் எதிர்ப்பு கொள்கையை பற்றி நாம் தமிழர் கட்சி தலைவர் நடிகர் விஜய் சீமானை எதுவும் குறைச்சி சொல்லலையே. ஏங்க தலைவராக வச்சிருக்காருங்க, ஃபோட்டோ வச்சிருக்காரு. பெரியாரை வந்து இப்போ சீமான் கிழிச்சிக்கிட்டு இருக்காரு. திராவிடன்னா தமிழன்னு கேட்குறாரு. அந்த கருத்துக்கு நடிகர் விஜய் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா? அறிக்கை விட்டுருக்காரா? இல்லை.